ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொடைக்கானல் டூர் தான் கண்டினியூ பண்ணுறோம். இது வந்து செகண்ட் டே, தேர்ட் சைட். ஃபர்ஸ்ட்டு வந்து சர்ச்சுக்கு போனோம். அதுக்கப்புறம் ஒட்டேகனல் ஃபால்ஸ் போனோம். இப்போ பார்த்தீங்கன்னா, ட்ரெக்கிங் டூர் போறோம். இங்க பார்த்தீங்களா, இங்க ஒரு பொண்ணு, அப்புறம் அவங்களுடைய மதர் 2 பேரும் ஸ்டிக் எடுத்துட்டு வருவாங்க பார்த்தீங்களா, இத வச்சு தாங்க நம்ம இதில வந்து கொஞ்சம் ப்ராப்பரா முடியும். கொஞ்சம் கிரிப்பா இருக்க மாரி இருக்கும். இல்லன்னா கொஞ்சம் வழுக்கி விடுற மாதிரி இருக்கும். இவங்க 2 பேரும் எனக்கு அவங்கள முடிச்சோனே எங்களுக்கு அந்த ஸ்டிக் குடுத்தாங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. இப்ப நம்ம வந்து இந்த இடத்துல நோக்கி எத பார்க்க போறோம்னா, மவுண்டன் வியூஸ், டால்ஃபின் நோஸ், அதுக்கப்புறம் எக்கோ பாயிண்ட். ஆனா, இப்ப எக்கோ பாயிண்ட் வந்து அது வந்து குளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு அவரு சொன்னாரு. சரி நம்ம பார்க்கலான்னு நம்ம எல்லாரும் இப்ப போயிருக்கோம். இப்போ நமக்கு முன்னாடி ஒரு ஃபேமிலி போயிட்டுருக்காங்க. நம்ம பின்னாடி போயிட்டுருக்கோம். நாங்க இது கொஞ்சம் கிட்ட ஈஸியா இருக்கும் அப்படின்னு நெனச்சோம். ஆனா, அந்த அளவுக்கு இல்ல. கொஞ்சம் பயமா இருந்தது. இதுக்கு வந்து நல்ல ஷூஸ்லாம் போட்டுக்கணும். அதுக்கேத்த மாரி ட்ரெஸ்ஸிங் எல்லாம் பண்ணிட்டு இருந்தா தான் கரெக்ட்டா இருக்கும். ஏன்னா, இது வந்து அப்படியே கீழ் நோக்கி ஒரே ஸ்ட்ரெய்ட் பாத தான். நம்ம டைவர்ட் ஆக வேண்டியதே இல்ல. ஆனா, இது எங்கேயோ பல கிலோமீட்டர் போது. நடந்து நடந்து கால் தான் வலிக்கிற மாரி இருக்கும். சைடுல பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி காடு மாரி இருக்கும். இப்ப வந்து நமக்கு முன்னாடி கொஞ்சம் பேர் போறதுனால கொஞ்சம் எங்களுக்கு சரி ஜாலியா இருந்த மாரி இருந்தது. இன்னும் உள்ள போக போக பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு டிஸ்டன்ஸ் வந்துடுது. சில பேர் உட்காந்துர்றாங்க, ரெஸ்ட் எடுத்துடுறாங்க. பாருங்க இவங்கலாம் வந்து சில பேரால முடியாது. சரி குழந்தைங்கள தூக்கிட்டு ரொம்ப தூரம் முடியாதுன்னு ரிட்டர்ன் கூட ஆயிட்டாங்க நெறைய பேரு. ஆனா சரி நாங்க என்ன நெனச்சோம், சரி எல்லாம் மேனேஜ் பண்ணி போலாம். எவ்வளோ தூரம் தான் இருக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இது பாருங்க ஃபர்ஸ்ட்டு ஒரு ஃபேமிலி போனாங்கல்ல, பாவம் அவங்க கிட்ட 2 குழந்தை இருந்ததுனால 2 பேருமே தூக்கிக்கிட்டு அவ்வளோ தூரம் முடியாதுன்னு அவங்க ரிட்டர்ன் போயிட்டாங்க. ஆனா ஒரு பெனிஃபிட் என்னன்னா, நம்ம இதுல போறச்ச சைட்ல வந்து நல்ல கடைங்கள்லாம் இருக்குங்க. கொஞ்சம் தூரம் ஒரு 3, 4 கடை இருந்தா மாதிரி இருக்கு. நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து ஏதாவது வாங்கி சாப்பிடலாம். ஐய்யயோ! நான் இப்படி ஏங்க ஸ்பீட் பண்ணி நான் எப்படி நடக்கிறேன் பாருங்க. ம். பாருங்க, நல்லா நான் இருக்கும். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். கஷ்டப்பட்டு தான் போயிட்டோம். கஷ்டப்பட்டு போனோம். பாதியில முடியல. அதான் தடுமாறிட்டு இருக்கோம். நாங்களும் சரி ரிட்டர்ன் வரலாமா? ஒரு பக்கம் யோசிச்சோங்க. சரி இவ்வளோ தூரம் வந்துட்டோம். திருப்பி இதுக்காக ஒரு தடவ கொடைக்கானல் வர முடியாது இல்லைங்களா? சரி வாங்க எதா இருந்தாலும் போலான்ட்டு. இப்ப எங்களுக்கு முன்னாடி நெறைய பசங்கலாம் போனாங்க. அவங்கலாம் காணோங்க. அதனால எங்களுக்குள்ள ஒரு சின்ன எனக்கு ஜாஸ்தி பயம் இருந்தது. இவங்கலாம் பார்த்துட்டு ரிட்டர்ன் வராங்க போல இருக்கு. ரிட்டர்ன் வரவங்கலாம் ரொம்ப தூரம் அப்படின்னு தான் சொன்னாங்க. ரொம்ப தூரம் போணும் இன்னும் அப்படின்னு சொன்னாங்க. சரி இந்த மாரி ஆனா கொஞ்சம் தனியா போம்போது கொஞ்சம் பயமா இருக்கா மாதிரி இருக்கு. பாருங்க இப்படி பாதை அப்படியே உள்ளுக்குள்ள அப்படியே இறக்கம் மாதிரி இது இறங்குற மாரி இது பார்த்தீங்களா? பசங்க ஸ்டிக் வச்சு 2 பேருக்குமே குடுத்துட்டோம். சரி அவங்க வந்து கொஞ்சம் ஸ்டிக் வச்சு கொஞ்சம் கிரிப்பா போட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. கல்லு வந்து பாறை மாரி நெறைய இருக்குங்க. தெரியாம கொஞ்சம் விழுந்துட்டோம்னா தேவையில்லாத பிரச்சனை ஆயிடும். அதனால ஜாக்கிரதையா அங்கங்க அந்த கல்லுல உட்காந்து உட்காந்து போலாம் நம்ம. பார்த்தீங்களா? எப்படி ஒரு மாரி தனியா ஒரு காட்டுக்குள்ள போற மாதிரி இருக்கு. இப்ப நெறைய பேர் இருந்தாங்கன்னா, நம்மளுக்கு அந்த அளவுக்கு பயம் இருக்காது. நம்ம கொஞ்சம் ஸ்லோவா போறதுனால, இல்ல சின்ன சின்ன பசங்கள்லாம் சீக்கிரமா போயிடுறாங்க. அதனால எங்களுக்கு முன்னாடி போன ஆட்கள் ஒருத்தர கூட காணோம். நாங்க கொஞ்சம் பயந்து பயந்து தான் போனோம். இதுல வேற இவங்க நடுவுல ஒரு ஃபன் வேற பண்ணாங்க. திடீர்னு ஒரு இடத்துல நின்னுட்டு, "நில்லு, நில்லு, நில்லு" அப்படின்னாங்க. என்னன்னு நான் கேட்டா, "கரடி வந்துகிட்டு இருக்கு" அப்படின்னாங்க. நான் புடிச்சேன் பாருங்க ஒரு ஓட்டம். சும்மா சொன்னோம் அப்படிங்கிறாங்கங்க. ம். அதுலருந்து எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. பாம்பு வந்துருமோ, கரடி வந்துருமோ, புலி வந்துருமோ, சிங்கம் வந்துருமோ அப்படி சொல்லிட்டு. ஆனா அப்படியே சரி எப்படியோ போனோம். ஆனா இங்க வேலியெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. இருந்தாலும் எது வேணாலும் வரலாம். அப்படியே இறங்கி போயிட்டே இருக்க வேண்டியதுதான். நாங்களும் வந்துரும்ன்னு சொல்லிட்டு எவ்வளோ மைல் தூரம் கடந்து வந்துட்டோம். ஆனா ஒண்ணும் வரா மாதிரி இல்ல. அப்பப்போ சில நேரத்துல சில மனிதர்கள் மேல ஏறுறதும், கீழ ஏறுறதும் இருப்பாங்க. அது ஒண்ணி தான் நம்மளுக்கு கொஞ்சம் பயம் இல்லாம இருக்குங்க. ஆனா போயிட்டு, போயிட்டு வந்துகிட்டே தான் இருப்பாங்க நெறைய பேர். இதோ இவங்கலாம் வந்து பார்த்துட்டு ரிட்டர்ன் வராங்க போல இருக்கு. நம்ம இப்ப தான் பார்க்க போறோம். ஆனா கஷ்டம். ஆனா கொஞ்சம் த்ரில்லிங்கா இருக்கும். பார்த்தீங்களா? நாங்க எவ்வளோ வேக வேகமா போறோம். கிடு 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 கிடு. இது பார்த்தீங்களா? நெறைய பேர் இப்ப வராங்க. இந்த மாரி கல்லெல்லாம் இருக்குல்ல, அங்கங்க அத பாருங்க அவங்க உட்காந்துட்டாங்க. அவ்வளோதான். திரும்பி ஏற முடியாதுங்க. இறங்குறது கூட ஓரளவுக்கு பரவால்ல. நம்மளுக்கு ஒண்ணும் அந்த அளவுக்கு தெரியாது. ஏறும்போதும் அப்படியே காத்து மூச்சு விட முடியாது. அந்த மாரி இருக்கும். அதனால தான் இப்ப நெறைய பேர் வந்து அங்கங்க உட்கார்ந்துருக்காங்க பாருங்க. இந்த மாரி கல்லெல்லாம் இருக்கும். இந்த இடத்தெல்லாம் பார்த்துட்டு திரும்பி வரும்போது இந்த இந்த இடத்துல நாங்களும் உட்காரணும்.
ம். பார்த்தீங்களா? ஜாலியா தான் இருக்கும். ஆனா ஒரு விதமான பயமாவும் இருக்கும். கிரிப்பான ஷூ போட்டுக்கோங்க. அப்ப எப்படி இருந்தாலும் நம்ம பார்த்து தான் நடக்கணும். இதனால வழுக்காதுன்னுலாம் இல்ல. பார்த்து பார்த்து தான் வைக்கணும். நடுவுல அந்த வேர் வேரா வரும் பாருங்க. தெரியாம தடுக்கிட்டா கூட நம்ம கீழ விழுந்துருவோம். அதனால பார்த்து ஸ்லோவா புடிச்சு புடிச்சு இறங்கணும். இதோ இங்க ஒரு வீடு இருக்கு. நான் இங்க கொஞ்ச நேரம் நம்ம ரெஸ்ட் எடுக்கிறதுனா கூட எடுக்கலாங்க. இங்க வந்து ரெஸ்ட் ரூம் இருக்கு. பே பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது இவ்வளோ தூரம் டிராவல் பண்ணாலும் இந்த ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் அந்த வீட்ல மட்டும் தான் ரெஸ்ட் ரூம் வந்து பே பண்ணி யூஸ் பண்றதுக்கு அலோ பண்றாங்க. வேணும்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா? மரம்லாம் எப்படி காட்டுக்குள்ள போற மாதிரி இருக்குல்ல? த்ரில்லிங்கா தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம அந்த இடத்த வந்து நம்ம வந்து அடைஞ்சிட்டோம். இதுதான் மவுண்டன் வியூ. இத பார்க்கறதுக்கு தான் நம்ம இவ்ளோ கஷ்டப்பட்டு நம்ம வந்தோம். இங்க ஒரு பெஞ்ச் மாரி வச்சிருக்காங்க. ஒரு சின்ன இங்கேயும் ஒரு ஃப்ரண்ட்லயே ஒரு கடை இருக்கு. நம்ம தேவைன்னா ஜூஸ் எல்லாம் குடிச்சுக்கலாம். இப்ப பாருங்க இந்த வியூ பார்க்கறது இவ்ளோ கஷ்டப்பட்டு வந்து இப்ப இங்க உட்காந்து அப்படியே ரிலாக்ஸா இருக்கும். ஆனா எனக்கு இங்க இருக்கும்போது கூட ஒரே பயம்தான். அது ஒரு சின்ன இந்த ஒரு இடம் மட்டும் தான் ஒரு சின்ன இடம் மட்டும் தான் கொஞ்சம் ஃப்ளாட்டா இருக்க மாரி இருக்கும். மிச்சத்தெல்லாம் நம்ம வந்து அப்படியே சறுக்கா இறங்கி வந்தோம் பார்த்தீங்களா? ஸோ இது நம்ம கொஞ்சம் வழுக்கி விட்டுருமோங்கிற மாதிரிலாம் இருக்கும். பார்த்தீங்களா? அழகா இருக்கும். ஆனா அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து இந்த வியூ அப்படியே மலைய வந்து அந்த பள்ளத்துல பார்க்கறது பாருங்க. இங்கேருந்து பார்த்தா அவ்வளோ பெரிய பள்ளம். இவர் எப்படி எடுத்து வச்சிருக்காரு பாருங்க கேமரா. பாருங்க ஃபுல்லா மலை மேலலாம் கிளவுடா இருக்கு. இவ்வளோ கிட்ட கிளவுட் இருந்து நான் அங்கெல்லாம் பார்த்ததே இல்லை. பார்த்தீங்களா? எல்லாரும் அழகா ரிலாக்ஸா அவ்வளோ தூரம் நடந்து வந்ததுக்கு இங்க கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா உட்காந்துக்க வேண்டியதுதான். இந்த வியூ தான் பார்க்க வந்திருக்கோம். எத்தனை மவுண்டைன் பாருங்க. அதுவும் எட்ஜ்ல நின்று பாருங்களேன், நான் பேசிட்டு வந்து இருக்கோம். சரி பாப்போன்னு வந்தா அவரு இப்படி தள்ளி விடுறாரு பாருங்க என்ன. ஆனா எனக்கு ஒரே பயம் தாங்க. எப்ப தலையெல்லாம் சுத்துது அப்படி தெரியாம விழுந்துட்டா கூட விழுந்துருவாங்க போல இருக்கு. ஆனா அங்க வந்து ஒரு குட்டி இது மாதிரி போட்டிருந்தாங்க, நெட் மாதிரி. ஆனா ஆமா, ஆனா அதை தாண்டி கூட போக வாய்ப்பு இருக்கு. குட்டியா தான் இருந்தது அது. பாருங்க ஒரு சின்ன இன்ச்சு தான். அதுல இருந்து விழுந்துட்டோம்னா பிரச்சனை தான். அதனால எனக்கு ஒரு பயம். இந்த சைடு திரும்பினா கூட பரவாயில்ல, பின்பக்கம்னா அவ்வளவுதான், நம்ம இன்னும் விழுமா என்னன்னு தெரியாது. அதனால இவர் எவ்வளவு பிடிச்சி இழுத்தாலும் எனக்கு என் உயிர் தான் முக்கியம். அதை நான் காப்பாத்திட்டேன். பார்த்தீங்களா? நான் எங்கேருந்து சேஃபா இவங்களுக்கு பின்னாடி இருந்து தான் வீடியோ எடுப்பேன். நம்மளுக்கு அந்த ரிஸ்க் எல்லாம் எடுக்கக்கூடாது. இதான் அந்த வீடுனா சொன்ன பார்த்தீங்களா? சூப்பரா இருக்கு பாருங்க. அப்படியே கிரீனிஷா நல்ல அப்படியே பார்த்தீங்கன்னா பனி எப்படி இருக்கு பார்த்தீங்களா வியூ? ஐயோ, நான் எடுத்த வியூ தான் கடைசியில் அழகா இருக்கு பார்த்தீங்களா? இதையும் தாண்டி டால்ஃபின் ஹவுஸ் போனோம்னா, இதையும் தாண்டி இது வந்து இப்படி வந்ததா இன்னொரு வளைவுக்குள்ள போனா டால்பின் நோஸ். ஆனா அது வந்து இங்க இருந்து 2 கிலோமீட்டர். கொஞ்சம் எங்களுக்கு ரொம்ப இதுல இருந்து இன்னொரு 2 கிலோமீட்டர்னாங்க. இதுக்கே எங்களால முடியல. பல இடத்துல உக்காந்து வந்து சேர்ந்துருக்கோம். இன்னும் அதுக்கு போனோம்னா அவ்வளவுதான் சொல்லிட்டு சரி வந்ததுக்கு இந்த ஒரு காரியம் பாருங்களா. சூப்பரா இருக்கு வியூ, பயங்கரமா இருக்கு. இன்னும் அங்க உட்காந்து பார்க்கும்போது இன்னும் சூப்பரா இருக்கும். அதுவும் எக்கோ பாயிண்ட் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சான். அதனால நாங்க வந்து இதை மட்டும் ரசிச்சுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு சரி நம்ம வந்து போகலாம், வீடு திரும்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இதை பார்த்துக்கிட்டு இருக்கோங்க. பார்த்தீங்களா? இவர் மட்டும் இந்த சைடு இருந்து வீடியோ எடுத்துட்டு இருக்காரு. நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த இடம் போங்க, நல்லா ஜாலியாக தான் இருக்கும். சரி, எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க பாருங்களேன். அங்கே பயங்கரமாக தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம சரி மேலே ஏறலாம் அப்படின்னு நினைச்சு இதோ ஏறிட்டாங்கங்க. ஒரு கடை வந்துச்சு. சுலபமா தான் இருந்தது. ஏறும் போது இந்த ஃபர்ஸ்ட் படியே எனக்கு ஏற முடியல, மூச்செல்லாம் வாங்குற மாதிரி இருந்தது. சரி, அங்கே ஒரு கடை பக்கத்துல இருந்ததுங்க. அங்கே கொஞ்சம் ஜூஸ்லாம் குடிச்சிட்டு அப்புறமா ஏறணும். ஏறி அங்கங்கே உட்காந்து ஏறி அதை முடிச்சுட்டு வந்துட்டோம். அடுத்து வந்து இது வந்து 4th சைட் வேக்ஸ் மியூசியம் கைஸ். இது வந்து ஒரு ப்ளே ஏரியா மாதிரி. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மிரர் இதுல போறோம். இதுல வந்து காம்போவா கூட உங்களுக்கு இருக்கு. நாங்க வந்து 3 காம்போ எடுத்திருக்கோம். ஹாரர் ஹவுஸ், நெக்ஸ்ட்
மிரரு. நெக்ஸ்ட் டனல், ஏதோ ஒரு டனல் சொன்னாங்க. இப்போ வந்து இந்த மிரருக்குள்ள போயிட்டோம். டார்ச் எக்ஸ்ட்ரா இருக்கு வேஸ்ட்டு, அப்படியே கண்டுபிடிச்சி போனாதான். வாவ், ஏ டான்ஸ் பண்ணாச்சு. வந்துட்டு தான் இருக்கேன். எங்க கத்துறீங்க? பொறுமையா வாங்கப்பா, ஏன்பா ஓடுறீங்க? ஓகே கைஸ், நல்லா நாங்க என்ஜாய் பண்ணிட்டோங்க. நாங்க தான் நல்லா வழியை கண்டுபிடிச்சோம், அவர் எதுவும் கண்டுபிடிக்கல. நெக்ஸ்ட் வந்து டனல் போறோங்க. மேஸ் மாதிரி அதான் சுத்திட்டே அதை இருக்கும். நீங்க பாருங்க, அது நல்லா இருக்கும். வர சொல்றாங்க, உடனே அதுவும் நல்லா என்ஜாய் பண்ணும். அஷி கொஞ்சம் பொறுமையாக போக சொல்றாங்க. சரி வேணா நில்லுங்க. நடந்து போங்க. நான் வரேன் பொறுமையாக வரேன். மயக்கம் வருது இப்பயே. டின் 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 டிகா அண்ணா. சரி கொஞ்சம் பொறுமையாக போங்கிறாங்க. போங்க போங்க, உங்களை தான் போங்க போங்க, நான் வந்துடுறேன் போங்க. ஓகேவா?
நல்லா என்ஜாய் பண்ணீங்களா கைஸ்? நெக்ஸ்ட் இதுக்கு என்னன்னா ஹாரர் ஹவுஸ். அதுலேயும் நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். என்ஜாய் பண்ணிங்கன்னா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி, ஓகே. இப்போ ஹாரர் ஹவுஸ் வந்து உண்மையாலே நல்லா இருந்தது கைஸ். நீங்கள் போனீங்கன்னா ஹாரர் ஹவுஸ் இருக்கிற காம்போவாக சூஸ் பண்ணுங்க. அது உண்மையாலே நல்லாவே இருக்குது. நீங்கள் இந்த காம்போ இல்லாமல் அடுத்து நாங்கள் தனியாக இன்னொரு விஆர் பாக்ஸ் கேமுமே சூஸ் பண்ணோம் கைஸ். அதுவும் நல்லா இருந்தது. சரி, ஓகே. இப்போ நாங்கள் ஹாரர் ஹவுஸ்குள்ளே போகிறோம். இதையும் என்ஜாய் பண்ணிட்டு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி, ஓகே. என்ஜாய். நான் தான் அழகாக வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் உங்களுக்கு. என்னது இது? என்னது ஹாரர் ஹவுஸா? டேய், இங்க யாராவது நிக்கிறானுங்களா? இல்ல வராது. டெக்னிக் என்ன கிளம்பி அது நீ திருநீங்கடவா? டார்ச் எங்க இருக்குன்னே தெரியலடா. வீடியோ ஆஃப் பண்ணாதான் டார்ச் வரும்போது. ஆமா, வீடியோ ஆஃப் பண்ணுவோம். ஏய், ஏன்டா? அவ்வளோதான் முடிஞ்சிச்சுடா. எக்ஸிட் எதுடா? 4-5 டோர் இருக்கு. எங்க? இல்லையே, கதவு இல்லையே. டார்ச் முன்னாடி இருமா. ஓகே கைஸ், நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே சமயம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா விஆர் பாக்ஸ் கேம் தான். அதாவது விஆர் கேம்ஸ். அதில் வந்து 2 ஆப்ஷன் தந்தாங்க. ஒன்று ஹாரர், ஒன்று அட்வென்ச்சர். சரி, இதையுமே என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே.
இதை வெயிட் பண்ண வருவாங்க. அவன் ஆட்டி விடு. ஓகே கைஸ், இங்கே பாருங்கள், எங்கள் மம்மி வந்து என்னை ஆட்டுன்னு ஆட்டினாங்க. நான் பயப்படணும்னு நினச்சேன். ஆனால் நான் வந்து அட்வென்ச்சர் சூஸ் பண்ணிட்டேன். என் அக்கா தான் வந்து ஹாரர் சூஸ் பண்ணா. ஆனால் நீங்கள் ஹாரர் சூஸ் பண்ணுங்க கைஸ். அட்வென்ச்சர் வந்து எனக்கு அவ்வளோவா இல்லை. பட் என்னை பார்த்ததும் மம்மிக்கும் அதில் போகணுன்னு ஒரு ஆசை வந்துருச்சு அட்வென்ச்சரில். அதனால மம்மியும் வந்து இப்போ ஏறிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் மம்மியும் போட்டு ஆட்டுன்னு ஆட்டினாங்க. ஆனால் அவ்வளோவா ஒரு சில இடத்துல தான் இது பயமாக இருந்தது. ஆனால் ஹாரரில் வந்து ஃபுல்லாகவே பயம்தான். ஒரு சில இடத்துல மட்டும்தான் பயம் இருக்காது. ஸோ பாருங்கள், நல்லா சுற்று அப்படின்னு சுற்றிட்டு இருக்காங்க. ஏதோ நிறையா பயந்தாங்க. ஆனால் ஒரு சில இடத்துல அட்வென்ச்சர் நீங்கள் வந்து ஹாரரே சூஸ் பண்ணுங்க கைஸ். பெஸ்ட்டு வந்து ஹாரர் தான். எப்படி இருந்தது ஹாரர்? வேறு லெவலில் இருந்தது. சரி, ஓகே, இங்கே பாருங்கள் உக்காந்துட்டாங்க. அட்வென்ச்சர்லானா ஒரு சில சீன் அப்படியே மேலேருந்து கீழே இறங்குங்க. அது வந்து ரொம்பவே பயமாக இருக்கும். பயம்ன்றா நல்லா த்ரில்லாக இருக்கும். ஆனால் ஹாரரில் வந்து ஜாம்பிஸ் நினைக்கிறேன். ஜாம்பிஸ்லாம் ஏதோ ஜாம்பிஸாக இருந்தது, ரெண்டுமே கலந்த மாதிரி. ஸோ நீங்கள் அங்கே போனால் ஹாரரே சூஸ் பண்ணுங்கள் கைஸ். ஸோ பாருங்கள், நல்லா ஆட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ மம்மிக்கும் முடிஞ்சிருச்சு. இப்போ நாங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போட்டிங் வந்துட்டோம் கைஸ். நேற்று வந்து நம்மளால் போட்டிங் பண்ண முடியல. ஆனால் இன்னைக்கு வந்து ஒரு வழியாக டிக்கெட் கிடச்சிருச்சு. மழையும் பெய்யல. ஸோ பார்த்திங்கன்னா நானும் டாடி அம்மா பெடல் பண்ணுறது பாருங்கள். அது நேற்று போன போட்டிக்கு வந்து கிடைக்கல டிக்கெட் கிடச்சிது. பட் இருந்தாலும் மழை பெஞ்சு கெடுத்துருச்சு. அதனால தான் இன்னைக்கு நாங்கள் வந்து போட்டிங் போக ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஓகே, ஜாலியாக இருக்குது. செகண்ட் திங் அங்கே ஒரு போட் மாதிரி இருக்குது. 2 பேரும் பெடல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பாருங்களேன், இங்கே வந்து இவ்வளோ தண்ணியில் இவங்க வந்து ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட போகிறாங்க. ஐஸ்கிரீமுக்கு தான் இப்போ அதை நோக்கி தான் போய்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து அங்கங்கே ஒரு சில கடைகள்லாம் கூட இருக்குது போட்டுக்கு கிட்டையே. அதான் அந்த பார்டர் கிட்ட. அதனால தான் நாங்கள் வந்து ஒரு ஐஸ்கிரீம் வாங்க வந்து பெடல் பண்ணோம். ஆனால் அந்த போட் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது கைஸ். நீங்கள் ஸ்பீடாக பெடல் பண்ணிங்கன்னா தான் போகுது. நடுவில் வந்து இவங்கள பெடல் பண்ண சொன்ன ரிவர்ஸில். ஆனால் போட்டு அசரக்கூட இல்லை கொஞ்சம் கூட. ஸோ அந்த ஐடியா வந்து அவ்வளோ ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ பட் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணிட்டு இருந்தது. அதுவும் நடுவில் பாருங்கள், ஒரு அழகான ஃபவுண்டெயின் இருக்குது. அங்கேயும் நம்ம போய் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நாங்களும் பெடல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இங்கே பாருங்கள், மம்மி வந்து ஃபுல்லாக ஷூட்டிங் எடுத்துகிட்டு இருக்காங்க. பாருங்கள், ஐஸ்கிரீம் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். இங்கே வந்து ஐஸ்கிரீம் அவங்க போட்டில் இருக்கும் போதே தராங்க. ஸோ நீங்கள் வந்து இங்கே வந்தீங்கன்னா வாங்கிக்கலாம். குல்ஃபி அந்த மாதிரி மலாய் குல்ஃபி தான் வாங்கினோம். அதுவும் நான் சொன்னது புது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. அப்படியே தண்ணியில் ஐஸ்கிரீமோட ஜாலியாக நல்லா இருந்தது. கிளைமேட் வேற பயங்கரமா இருந்தது. இது ஐஸ்கிரீம் சாப்பிட எப்பவுமே ஒரு மழையோட தான் இருக்கும். ஏன்னா நேற்று மழை வந்த மாதிரி இன்னைக்கு எங்க வந்துருமோன்ற பயத்திலே நாங்க சீக்கிரம் ரிட்டர்ன் போக ஆரம்பிக்கலாம் அப்படின்னு எனக்கு அந்த பயம் தான் ஜாஸ்தியா இருந்தது. ஏன்னா ஃபுல்லா நினைஞ்சிரும் இங்கிருந்து ரொம்ப தூரம் வந்துட்டு. பார்த்தீங்களா, இந்த பாருங்க போட்லயே அப்படியே தருவாங்க ஐஸ்கிரீம். இந்த கொடைக்கானல்ல சுத்தி கடை தான் கைஸ் இருக்கும். நீங்க எங்க போனாலும் கடை தான். ஸோ அதுவும் நிறைய இது சாக்லேட் ஸ்வெட்டர்ஸ் இருக்கும். அது மெயினாக தான் அதுதான் நிறைய இருக்கும். ஸோ நீங்களும் டேஸ்ட் பண்ணுங்க. எனக்கும் ஒரு ஐஸ்கிரீம். ஸோ எல்லாரும் மலாய் குல்ஃபி நல்லா டேஸ்டா இருந்தது. குல்ஃபி சூப்பரா இருந்தது. இப்போ வந்து எங்களோட அப்படியே குல்ஃபி சாப்பிட்டுக்கிட்டு எங்களோட இது பயணம் வந்து ஃபவுண்டெயின் கிட்ட போகுது. கரெக்டா? கரெக்ட். சரி, ஓகே.
இப்போ இங்கே லைக் கொஞ்சம் அப்படியே பிரேக் அடிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதான் அதே சேஞ்ச் கொடுக்கும் போது கொஞ்சம் சாப்பிட்டோம் கைஸ். அதெல்லாம் பிரேக் அடிச்சு சாப்பிட்டோன்னே சரி. இப்போ நீங்க தான் எனக்கு கொடுக்கலையா? ஸோ இங்கே பாருங்க, நீங்களும் டேஸ்ட் பண்ணுங்க. நல்லா இருந்தது டேஸ்ட்டு. ம் யாரா என்னையே ஃபோக்கஸ் பண்ணி திங்கிறத எடுத்து இங்க பாருங்க. ஸோ இப்போ திருப்பி போட்டை வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்படியே பெடல் பண்ணிக்கிட்டே சாப்பிடும் போது அதுவும் தண்ணியில் பெடல் பண்ணிக்கிட்டே சில் கிளைமேட்டில் சாப்பிடும் போது சூப்பராக இருந்தது இந்த எக்ஸ்பீரியன்ஸே. ஸோ நீங்களும் போட்டிங்லாம் போனால் இப்படி ட்ரை பண்ணி பாருங்க. பக்கத்தில் ஐஸ்கிரீம் இருந்தா. ஸோ இப்போ நாங்கள் வந்து ஃபவுண்டைன் கிட்ட தான் போயிட்டுருக்கோம். ஃபவுண்டைன் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது கைஸ். நீங்கள் அதுக்கிட்ட போய் பாருங்கள். இப்போ நாங்கள் வந்து ஃபவுண்டைன் கிட்ட போகிறோம். அப்படியே ஐஸ்கிரீமும் சாப்பிட்டுக்கிட்டே போனால் நல்லா ஜாலியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி போட் திருப்புறதும் நான் தான். ஆனால் போட் திருப்பும் போது எனக்கு பிடிச்சிருந்தது கைஸ். நல்லா இருந்தது. பைலட் மாதிரியே இருந்தேன். பார்த்தீங்களா, இன்னும் எவ்வளோ ரொம்ப தூரம் கூட இருக்குங்க. ஆனால் நாங்கள் கொஞ்சம் இங்கே கிளைமேட் திடீர்னு மழை வரதுனால நாங்கள் கொஞ்சம் சரி 30 மினிட்ஸ் தான் உங்களுக்கு தருவாங்க. அது மட்டும் இல்லாமல் சரி எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சுன்னா அதுக்கு வேற காசு போடுவாங்க. சரி நம்ம அதனால கிட்ட போய் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் வேக வேகமாக திருப்பிட்டோம். பாருங்க ஃபவுண்டைன். இந்த ஃபவுண்டைன் கிட்ட வந்தோடனே என்னன்னு தெரியல, இந்த ஃபவுண்டைன் கிட்ட அதிக மீன் இருக்குன்னு நினைக்கிறேன். மீன் சுத்துற ஸ்மெல்லாம் அந்த மீனோட ஸ்மெல்லா? அதுவும் மீன் ஸ்மெல்லு கேள்விப்பட்டேன். இங்க நிறைய டக்கெல்லாம் இருந்தது கைஸ் தண்ணியில. கிட்ட போய் வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா அது உள்ள போயிடுச்சு. ஆனா ஸோ பாருங்க அந்த ஃபவுண்டைன் எவ்வளோ அழகா எனக்கு பின்னாடி இருக்குன்னு. அப்படியே ஜாலியா ஐஸ்கிரீமும் முடிய போகுது. நம்மளும் டக்கு நல்லா ஒரு டக்லாம் நிறைய இருக்கு. ஆனா இப்பவே கிளைமேட் வந்து நாங்க போட்டிங் பண்ணும் போதே லைட்டா அப்படியே இருட்டிட்டு இருந்ததுங்க. அதான் ஒரே பயம், இங்க எப்போ மழை வரும் எப்போ மழை வராதுன்னே தெரிய மாட்டேங்குது. அதனால நம்ம டைம் கிடைக்கும் போதெல்லாம் நல்லா சுத்தி பார்த்துட்டோம். இந்த நேரத்துக்கு பயங்கர இருட்டா இருந்தது. மழையே வந்துருச்சு தானே நம்ம போட்டிங் வரும் போதெல்லாம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்களா எங்க ஐஸ்கிரீம் தீர்ந்து போச்சு. எல்லாரும் முடிச்சிட்டாங்க. இப்போ நாங்க அதை கிட்ட போயிட்டோம். கரெக்ட் டைமுக்கு வந்துட்டோம். நம்ம ஒரு 1 minute 2 minute பிஃபோர் வந்தோம். அவ்வளோதான். அந்த மாதிரி வந்துன்றது தான் நல்லது. அவ்வளோதான். இன்னைக்கு வந்து நம்ம இந்த போட்டிங் முடிக்கிறதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் சைட்ல அடுத்த வீடியோல தரும். மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, எங்களை ஃபாலோ பண்ணுங்க. ஆமா பண்ணுங்க. நீங்களும் இந்த மாதிரி கொடைக்கானல் போய் என்ஜாய் பண்ணுங்க. நாங்க இப்போ கரைக்கு ஏற போறோம். பாய் பாய். பாய் பாய். இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். Okay.